எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து சாதத்தை வந்து வடித்து தாங்க சாப்பிட்றது. ஒரு 7-8 வருஷமா. ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் வந்து வடித்த சாதம் தாங்க சாப்பிட்டு எனக்கு பழக்கம். ஆனால் மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு குக்கரில் வைக்கிறது அது நேரம் பத்தலை அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பழகியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்தே வடித்த சாதம் சாப்பிட்றதுனால எனக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். குக்கர் சாதம் எனக்கு செட்டே ஆகலைங்க. அந்த டேஸ்ட்டு வந்து எனக்கு காமிச்சு கொடுத்துச்சு. இப்போ ஏன் இந்த 3 கரண்டி சாதம் எடுக்கிறேன்னா, ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு வடித்த சாதத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 கரண்டி எடுத்து வந்து நான் தனியாக வச்சுடுவேங்க. இது எதுக்குன்னா, அப்புறம் வந்து பறவைங்களுக்கு காக்காக்கு எதுவுமே வச்சுடுவேன். நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதாங்க. அதில் ஒரு பெரிய இது ஒன்றும் இல்லை. நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக செய்கிறேன். விஷயம் என்னென்னா, வடித்த சாதத்தில் வந்து நமக்கு டேஸ்ட்டு தெரியும். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாமே ஆர்கானிக்காக போட்டதுனால சாதத்தை வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து எல்லாமே மெடிஷன் போடுறதுனால வடிக்கிறப்பாவது அட்லீஸ்ட் கழுவும் போதும் வடிக்கும் போது அதில் இருக்கிறதெல்லாம் வெளியே போகணும். குக்கரில் சாப்பிடும்போது அது வந்து அப்படியே இருக்கும். ஷேர் பண்ணுங்கள்.